Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5 அக்கோஸ்டிக்ஸ் லெசனில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஆல்ரெடி அதோடைய இன்ட்ரடக்ஷன் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒளியினுடைய திசை வேகம், அதாவது சவுண்ட் வேவ்ஸினுடைய வேகம் ஒவ்வொரு பொருளையும் எப்படி மாறுபடுது, அது எதை பொறுத்து இருக்குது, எதை பொறுத்து பாதிப்படையுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். When you talk about the velocity associated with any wave, there are two velocities, namely particle velocity and wave velocity. SI unit of velocity is meter per second. அதாவது எப்போ நம்ம சவுண்டினுடைய வெலாசிட்டியை பற்றி பேசினாலும் நம்ம இரண்டு விதமான வெலாசிட்டிஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிக்கிள் வெலாசிட்டி, அதாவது துகள் திசைவேகம், வேவ் வெலாசிட்டி, அதாவது அலை திசைவேகம். அதனுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டியோட யூனிட் நமக்கு எப்போவுமே மாறாது, மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிக்கிள் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? பார்ட்டிக்கிள் வெலாசிட்டி அப்படின்னா துகள் திசைவேகம்னு சொன்னோம். The velocity with which the particles of the medium vibrate in order to transfer the energy in the form of a wave is called particle velocity. அதாவது நம்ம ஏற்கனவே படித்தோம், ஒளியினுடைய பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது அதனுடைய வேவ்ஸ் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னு படித்தோம். லாங்கிடியூட்னல் வேவ்ஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்க, நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒளி எப்படி உருவாகுது அப்படின்னா வைப்ரேட் ஆகிறது மூலிமா தான் உருவாகுதுன்னு படித்தோம். அந்த துகள்கள் வைப்ரேட் ஆகிறதுனால அது என்னாகுது, வைப்ரேட் ஆக ஆக அது என்னவா மாறுது, வேவ்ஸாக, லாங்கிடியூட்னல் வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகி போகுது. அப்போது இங்கே ரெண்டு விதமான வெலாசிட்டிஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போ வைப்ரேட் ஆகும்போது துகள் மேலும் கீழும் அதிர்வடையும். அந்த மேலும் கீழும் அதிர்வடையக்கூடிய வேகம் அதிகரிக்கும் போது அலையினுடைய வேகமும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்குது. துகளினுடைய வேகம் குறைவாக இருக்கும்போது வேவினுடைய வெலாசிட்டியும் குறைவாக இருக்குது. அப்போது இங்கே வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிகளினுடைய வேவ் பார்ட்டிகளினுடைய ஸ்பீட் அதிகரிக்கும் போது வேவ் வெலாசிட்டியும் அதிகரிக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ட்டிக்கிள் வெலாசிட்டி. அடுத்தது வேவ் வெலாசிட்டி. வேவ் வெலாசிட்டினா அலை திசை வேகம். The velocity with which the wave travels through the medium is called wave velocity. அதாவது the wave velocity அலைகள் மூலியமாக பரவுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா wave velocity. அந்த மீடியம் எது வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக நமக்கு தெரியும், சவுண்ட் வேவ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக மீடியம் தேவைன்னு சொல்லி படித்தோம். அந்த மீடியமில் அதனுடைய வேவ் வெலாசிட்டினுடைய வேகம் டிஃபர் ஆகும். இன் அதர் வேஸ், the distance traveled by a sound wave in one unit time is called the velocity of a sound wave. அதாவது சவுண்டினுடைய வெலாசிட்டி, ஒளியினுடைய திசைவேகம் தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், டிஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். 10 மீட்டர் ஒளி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய வெலாசிட்டி. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குது, எவ்வளவு நேரத்தில் போயிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். அடுத்தது பாருங்கள், இஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஒன் வேவ் இஸ் டேக்கன் ஆஸ் ஒன் வேவ் லென்த். ஒரு வேவ்க்கு அதனுடைய ட்ராவலை என்னென்னு எடுத்துக்கலாம், ஒன் வேவ் லென்த்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த டைம் டேக்கன் ஃபார் திஸ் ப்ராபகேஷன் இஸ் ஒன் டைம் பீரியட். அதை என்னன்னு சொல்லலாம், ஒன் டைம் பீரியட். தென் த எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் வெலாசிட்டி கேன் பி ரிட்டன் அஸ். அதுக்கப்புறம் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா v ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே எதை சொல்லுவோம், வேவ் லென்த். இங்கே எது மென்ஷன் ஆகுது, வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸுங்கிறதுனால இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே லேம்டா, வேவ் லென்த் இங்கே படித்தோம் இல்லையா அது. அடுத்தது டைம் டேக்கன். டைம் டேக்கன்கிறது இங்கே டைம் t அப்படி எடுத்துக்கிறோம். அப்போ என்ன சொல்லலாம், வெலாசிட்டி தெரியணும் அப்படின்னா லேம்டா டிவைடட் பை t. இங்கே சொல்கிறாங்க, தேர்ஃபோர் வெலாசிட்டி கேன் பி டிஃபைன்ட் as the distance traveled per second by a sound wave.
இப்போது சின்ஸ் ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண் நமக்கு தெரியும். அதிர்வெண் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம துகள் வந்து என்ன ஆகுது, அதிர்வடைகிறது மூலியமாக தானே அந்த அலை வந்து உருவாகுதுன்னு படித்தோம். அப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சியும் தெரியணும். அப்போ அதை என்ன சொல்லலாம், ஈக்குவேஷன் 5.1 v = λ/t அப்படிங்கிறதுல இந்த 1/tயை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை என்னன்னு வச்சுக்கலாம், n, அதாவது ஃப்ரீக்வன்சி. அப்போ 5.1 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 1/tக்கு பதிலாக இங்கே n சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா v = n λ. இங்கே vங்கிறது வெலாசிட்டி திசை வேகம், nங்கிறது அதிர்வெண், இங்கே λ அப்படிங்கிறது அலை நீளம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் a sound wave is maximum in solids because they are more elastic in nature. மோர் எலாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீட்சி பண்பு, நீளக்கூடிய பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த பொருட்களுக்கு எலாஸ்டிக் நேச்சர் வந்து அதிகமாக இருக்குதோ அதில் சவுண்ட் வேவ்ஸினுடைய வெலாசிட்டியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், velocity of a sound wave is maximum in solids because they are more elastic in nature than liquids and gases. அதாவது சவுண்டினுடைய வேகம் திடப்பொருட்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும், திரவ பொருட்களில் அதை விட குறைவாக இருக்கும், வாயு பொருட்களில் அதை விட குறைவாக இருக்கும். இதை 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் மேக்ஸிமம் அட் அப்படின்னு கொடுத்து மேக்ஸிமம் இன் சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ் அண்ட் ஆல் ஆஃப் த எபோ அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம எதை சூஸ் பண்ணணும், சாலிட்ஸை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா எலாஸ்டிக் நேச்சர் எதுக்கு அதிகமாக இருக்குதோ அதுக்கு தான் எது அதிகமாக இருக்கும், வெலாசிட்டி, அதாவது சவுண்டினுடைய வெலாசிட்டியும் அதிகமாக இருக்கும். சின்ஸ் கேஸஸ் ஆர் லீஸ்ட் எலாஸ்டிக் இன் நேச்சர், ஏன் கேஸஸில் வந்து அந்த வெலாசிட்டி குறைவாக இருக்குது அப்படின்னா அதனுடைய எலாஸ்டிக் நேச்சர் வந்து குறைவாக இருக்கிறது தான் காரணம். த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் த லீஸ்ட் இன் எ கேசியஸ் மீடியம். அப்போது நமக்கு என்ன தெரியணும், இந்த வெலாசிட்டி வந்து சாலிட்ஸில் அதிகமாக இருக்கும், லிக்விட்ஸில் அதை விட குறைவாக இருக்கும், கேஸில் அதை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. அதாவது சவுண்டுனுடைய திசைவேகம், ஒளியினுடைய திசைவேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, இது ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க இந்த அஃபெக்டிங் வெலாசிட்டி. பாருங்கள், இந்த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த டென்சிட்டி ஆஃப் த சாலிட்ஸ் அஃபெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம படித்தோம், எலாஸ்டிக் நேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டியை வந்து எது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதனுடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் டென்சிட்டியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட்ஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை தயர் எலாஸ்டிக் மாடுலி. The speed of sound is directly proportional to the square root of the elastic modulus and inversely proportional to the square root of the density. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னா எலாஸ்டிக் மாடுலஸ்க்கு நேர்விகிதத்தில் இருக்கும். அதுவே டென்சிட்டிக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல், ஸ்கொயர் ரூட் ஆஃப். இதை எப்படி நம்ம வந்து லெட்டர்ஸில் சொல்லலாம் அப்படின்னா பி டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு, இப்போ எலாஸ்டிக் நேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். அதாவது வி அதிகரிக்கும் போது எக்ஸ் வந்து இருமடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ரூட் ஆஃப் 1/d. அப்போது என்னாகும், வெலாசிட்டி அதிகரிக்கும் போது அடர்த்தி அதிகரிக்கும் போது வெலாசிட்டி குறையும், வெலாசிட்டி குறையும் போது அடர்த்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். அடுத்தது, thus the velocity of sound in solids decreases as the density increases whereas the velocity of sound increases when the elasticity of the material increases. அதாவது இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுண்டில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது, சாலிட்ஸில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது வெலாசிட்டி குறையும். இதுவே
இதனுடைய எலாஸ்டிசிட்டி, அதாவது அதனுடைய மீட்சி பண்பு அதிகமாக இருக்கும்போது ஒளியினுடைய திசைவேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் த கேஸ் ஆஃப் கேஸஸ் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். இதுவே கேஸஸில் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து அதனுடைய வெலாசிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. கேஸஸில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸஸ்லேயும் டென்சிட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டென்சிட்டினால் ஒளியினுடைய திசைவேகம் வந்து குறையுது. பாருங்கள், த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ். ஹென்ஸ் த வெலாசிட்டி டிக்ரீசஸ் as the density of the gas increases. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திடப்பொருட்களில் எப்படி நம்ம அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வெலாசிட்டி குறையுதோ, அதே சேம் வாயு பொருட்கள்லையும் அடர்த்தி அதிகரிக்கும் போது அதனுடைய வெலாசிட்டி குறையுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, v இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் 1/d அப்படின்னா அடர்த்தி அதிகரிக்கும் போது வெலாசிட்டி குறையுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். வாயுக்களில் டெம்பரேச்சர்னுடைய விளைவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாயுக்களை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது திசைவேகமும் அதிகரிக்கும். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டி, அதாவது இருமடி மூலத்திற்கு நேர்தகவில் இருக்கும். பாருங்கள், v டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டி நம்ம ஏற்கனவே படித்தோம், அந்த எலாஸ்டிசிட்டிக்கு படித்தோம். இதில் பாருங்கள், டெம்பரேச்சர், வாயுக்களில் டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது ஒளியினுடைய திசைவேகம் அதிகரிக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இதை வச்சும் கொஷின் கேட்பாங்க. அடுத்தது, த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். v directly proportional to root of t. Velocity at temperature T is given by the following equation. இப்போ velocity டெம்பரேச்சரில் சொல்லும்போது கீழ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை வந்து பார்த்துக்கலாம். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, vt ஈக்குவல் டு விங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் வெலாசிட்டி அட் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். இங்கே v0ங்கிறது வந்து 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு அர்த்தம். 0.61 டெம்பரேச்சர் மீட்டர் பர் செகண்ட். இதில் பாருங்கள், here v0 is the velocity of sound in the gas at 0 degree Celsius. நம்ம ஏற்கனவே படித்தோம். அதாவது லைட் வேவ்ஸுக்கும் சவுண்ட் வேவ்ஸுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் படிக்கும்போது நம்ம படித்தோம். இந்த ஏரில் சவுண்டினுடைய வெலாசிட்டி 331 மீட்டர் பர் செகண்ட். 331 மீட்டர் பர் செகண்ட். அது எதில் அப்படின்னா ஏரில், அதாவது எந்த டிகிரி செல்சியஸ்லேன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். இதை வச்சும் கொஷின் கேட்பாங்க. 0 டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒளியின் திசைவேகம், த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எது எழுதணும் அப்படின்னா 331 மீட்டர் பர் செகண்ட். ஹென்ஸ் த வெலாசிட்டி ஆர் சவுண்ட் சேஞ்சஸ் பை 0.61 மீட்டர் பர் செகண்ட் when the temperature changes by 1 degree Celsius. அதுவே வந்து இப்போ 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி பார்த்திங்கன்னா 331 மீட்டர் பர் செகண்ட். இதுவே சப்போஸ் 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 331 கூட 0.61 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 2 டிகிரி செல்சியஸ்னால் இன்னொரு 0.61 ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் அதனுடைய வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா 0.61 இன்க்ரீஸ் ஆகும். இதை வச்சும் கொஷின் கேட்பாங்க. அதாவது வாயுக்களில் இன் gaseous மீடியம் எவ்ரி டிகிரி செல்சியஸ் எவ்வளோ டிகிரி செல்சியஸ்க்கு இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.61 ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ்க்கும் 0.61 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை வச்சு சம்ஸும் கேட்பாங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்போ வந்து ஹியூமிடிட்டி எந்த அளவுக்கு அதனுடைய திசைவேகத்தை பாதிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏரில் ஹியூமிடிட்டி, ஈரப்பதத்தை சொல்கிறாங்க. when humidity increases the speed of sound increases. எப்போ காற்றினுடைய ஈரப்பதம் அதிகரிக்குதோ அப்போது ஒளியினுடைய வேகமும் அதிகரிக்கும்.
That is why you can hear sound from long distance clearly during rainy seasons. அதனால தான் மழைக்காலங்களில் எவ்வளோ தூரத்தில் சின்ன சவுண்டு கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, கிளியராக கேட்க முடியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈரப்பதமுள்ள காற்றில் ஒளியின் அதாவது சவுண்டினுடைய திசைவேகம் அதிகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய வேகமும் இன்க்ரீஸ் ஆகும், சவுண்டினுடைய வேகமும் இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், சாலிடில் அதிகமாக இருக்கும், லிக்விடில் அதை விட குறைவாக இருக்கும், கேஸஸில் அதை விட குறைவாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கேஸஸில் தான் பார்த்துட்ருக்கோம். டெம்பரேச்சர் பார்த்தோம், டென்சிட்டி பார்த்தோம், அடுத்தது ஹியூமிடிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம், எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்போ நம்ம கேஸஸில் இதனுடைய ஸ்பீடு வந்து குறைவாக இருக்கும்னு நமக்கு தெரியும். இதுவே கேஸ் கூட எது ஆட் ஆகுது அப்படின்னா, ஹியூமிடிட்டின்னு என்ன, ஈரப்பதம், அதாவது ப்ளஸ் லிக்விட். அதாவது லிக்விட் வந்து இதோட சேருது. அப்படிங்கும்போது என்னாகும், அதனுடைய அடர்த்தி, அதனுடைய பண்பு வந்து என்னாகும், அதனுடைய வெலாசிட்டி அதிகரிக்கும். அப்போது கேஸ் ப்ளஸ் லிக்விட் ரெண்டும் ஆட் ஆகும்போது அதனுடைய வேகமும் அதிகமாகுது. அடுத்தது பாருங்கள், இந்த டேபிளர் காலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நேச்சர் ஆஃப் த மீடியம், நேம் ஆஃப் த மீடியம், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். இப்போ சாலிட்னு கொடுத்துட்டாங்க. சாலிட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான சாலிட்ஸ்லேயும் லைட்டினுடைய வெலாசிட்டி, அதாவது சவுண்டினுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்காது. ஒவ்வொரு பொருட்கள்லேயும் வெவ்வேறு விதமான வெலாசிட்டி இருக்கும், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்கும். அப்போது காப்பரில் பார்த்தோம் அப்படின்னா 5010 மீட்டர் பர் செகண்ட் அதனுடைய ஸ்பீடு, சவுண்டினுடைய ஸ்பீடு. இதுவே அயன் இரும்பில் பார்த்தோன்னா 5950, அலுமினியத்தில் பார்த்தோன்னா 6420. இந்த இதில் வந்து சூஸில், ஃபிலிப்ஸில், இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட்டில், இந்த மாதிரி எதில் வேணாலும் கேட்பாங்க. இது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது லிக்விடில் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிக்விடில் பார்த்தோம் அப்படின்னா கெரசினுக்கு வந்து 1324 மீட்டர் பர் செகண்ட். வாட்டரில் பார்த்தோன்னா கெரசினை விட அதிகமாக இருக்கும் ஸ்பீடு. அதுவே வாட்டரை விட வாட்டரில் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக இருக்குது. எதனுடைய ஸ்பீடு, எதனுடைய ஸ்பீடு அப்படின்னா சவுண்டினுடைய ஸ்பீடு. அடுத்து கேஸில் பாருங்கள், 0 டிகிரி செல்சியஸில் 331, 20 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 343. ஏன்னா நம்ம ஏற்கனவே படித்தோம், ஏரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய வேகம், அதாவது ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அதனால தான் இங்கே 0 டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்குது அப்படின்னா 331 இருக்குது, 20 டிகிரி செல்சியஸில் 343 இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா கவனிங்க. அட் வாட் டெம்பரேச்சர் வில் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் பி டபுள் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 0 டிகிரி செல்சியஸ். அதாவது 0 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி எத்தனை டிகிரி செல்சியஸில் அதுலேருந்து டபுளாக இருக்கும். இப்போ நமக்கு தெரியும், 0 டிகிரி செல்சியஸில் சவுண்டினுடைய வெலாசிட்டி 331 மீட்டர் பர் செகண்ட். இது நமக்கு தெரியும். இது வந்து எப்போ டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, எந்த டெம்பரேச்சரில் டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டபுளாக இருக்குன்னா இதையோட இன்னொரு பகுதியை சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இதனுடைய டபுள். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் பாருங்கள் சொல்யூஷன். லெட் d டிகிரி செல்சியஸ் பி த ரெக்யர்ட் டெம்பரேச்சர். t டிகிரி செல்சியஸ்னு மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ நான் ஆரம்பத்தில் எடுத்துக்கக்கூடிய பொருளினுடைய வெப்பநிலை என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் காற்றில். அதுவே வந்து இன்னும் 20 டிகிரி, இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து டபுள் ஆகணும், அதே வந்து ஸ்பீடு டபுள் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா T2ன்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறோம், t டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம வந்து என்ன தெரியும், ஏற்கனவே v டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் tன்னு தெரியும். இங்கே 2 விதமான v இருக்குது, 2 விதமான t இருக்குது, ஆரம்பம் இறுதின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போவுமே இறுதி தான் v2வை தான் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம், கீழே வந்து v1 எடுத்துக்குவோம். இதே மாதிரி டீக்கும் வந்து என்ன எடுத்திருக்காங்க, T2 மேலேயும் T1 கீழேயும் எடுத்திருக்காங்க. T1 நமக்கு தெரியும் 273 கெல்வின். T2 என்ன கொடுத்துருக்காங்க, t டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 கெல்வின். இதை நம்ம வந்து ரூட்டில் அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 273 ப்ளஸ் t டிவைடட் பை 273 ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயும் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் 2க்கு. அப்போ 2னுடைய ஸ்கொயர் ரூட் என்னது? 4. அப்போது ஹியர் இட் இஸ் given that v2 by v1 equal to 2. அப்போ இது வந்து என்ன ஆயிடுது? 4 ஆயிடுது. இப்போ நம்ம டீயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இங்கே இருக்க 273 ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆகும். இந்த டிவைடட் பையில் இருக்கிறது அந்த சைடு கொண்டு போனால் மல்டிப்ளை ஆகும். எப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 819 டிகிரி செல்சியஸ். 819 டிகிரி செல்சியஸில் வந்து செல்சியஸ் தான் அதனுடைய வெலாசிட்டி டபுளிங்காக இருக்கக்கூடிய வெப்பநிலை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, டுடேஸ் ஹோம்ஒர்க் இந்த லெசனில் 6th ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் அண்டு 5th கொஷின், இந்த 3 கொஷின் தான் நீங்கள் படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த டேபிளர் காலம் இதுதான் வந்து டுடேஸ் ஹோம்ஒர்க். ஸோ ரீட் வெல் அண்ட் சென்ட் த ஹோம்ஒர்க் வித்தவுட் ஆப்சன்ட். தேங்க்யூ.